இல்லைண்ணே சேனலுக்காக ஒரே ஒரு 2 நிமிஷம் பேச விட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வரும். மேடம் மேடம் நீங்கள் அங்கே போடுங்க. வணக்கம். அனைத்து தேவேந்திர வேளாளர் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த கோயிலுக்கான டிகேவி ராஜா மற்றும் வீரத்தமிழ் என்ற மீடியாவுக்கு என்னுடைய மன்மார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். இன்னும் மூவேந்தர் மீடியா, தென்னாடு மீடியா, பாண்டியன் மீடியா எல்லா மீடியாவுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த பரமக்குடி அன்னைக்கு நடக்கிறதான இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்றால் நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த நம்மளுடைய தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்பநாட்டு மரவர் சங்கம் ஒரு வழக்கு தொடுத்து இருக்கிறது. நம்ம அவங்ககிட்ட எதுவுமே சீண்டி பார்க்கறதில்ல. அவங்களும் நம்மளும் நட்புறவாக தான் இருக்கிறோம். நம்ம எல்லா மாற்று சமுதாயத்தில் மற்ற முக்குளத்தோர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை. ஆனால் குறிப்பாக இந்த ஆப்பநாட்டு மரவர் சங்கத்துக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்களை ஒரு பகுதியாகவும் பெண்களை ஒரு பகுதியாகவும் அடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு மகளில் ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. அப்படியாக ஒவ்வொரு இடத்தில் தனித்தனியாக அடக்கி வைத்திருக்கிறார்கள். மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு கூட இந்த காவல்துறையும் இந்த அதிகாரிகளும் அடக்குமுறை செய்கிறார்கள். இது ஏனென்றே தெரியவில்லை. ஏன்னா தொடர்ந்து ஒரு மக்கள் எதுக்கு போராடுறாங்க, அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றினா தான் ஒரு அரசாங்கம் நல்ல காவல்துறைக்கு அடையாளம். ஆனால் எந்த மக்கள் எந்த காவல்துறையுமே அப்படி இல்லை. வந்த உடனே அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக தள்ளி கைது பண்ணுவது இது கண்டிக்கத்தக்கது. காவல்துறை உண்மையிலேயே ஒரு மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது. தயவுசெய்து அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது. இந்த மக்கள் எப்போதுமே எந்த நேரத்திலையும் காவல்துறைகள் காக்கி துணி அணிந்த அவர்கள் ஜாதி வெறியர்களாகவே நிறைய இடத்துல காணப்படுகிறார்கள். இது ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த மக்களை வீடு புகுந்து போய் தூக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள ராஜா மாதிரி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள கையை உடைக்கக்கூடாது, காலை உடைக்கக்கூடாதுன்னு வக்கீல் தான் மற்றது அவங்க சமூகம்லாம் சொல்லுவாங்க, மற்றவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருந்தால் அவங்கள போய் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது. ஏன் அவங்களை துப்பாக்கி வச்சு சுடலை? ஏன் இதே திருநெல்வேலியில் விஎம் சட்டத்தில் வச்சு அண்ணன் சிங்காரம் அவர்கள் காவல்துறை வண்டியில் தான் ஏற்றி கொண்டு வந்தாங்க. அந்த காவல்துறை மத்தியில் இருக்கும்போதே அந்த அண்ணனை வெட்டி கொண்டாங்க. இதுக்கு காவல்துறை இப்போ தானாக முன் இறங்கி செயல்படுகிறார். அந்த நீதித்துறை ஏன் அப்போ நீங்கள் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா அல்லது உங்களுக்கு சைக்கோ நிலையில் இருந்தீங்களா? இப்போ இவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க. அதே போல் தான் வேற ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டதுக்கு தமிழகமே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் திருச்சியில் ஒரு பிரியாங்கிற ஒரு மாணவியை 9 வயசு மாணவியை கற்பழிச்சாங்க. அதுக்கு எதுவுமே கண்டுக்கல. இந்த எல்லாரும் மனிதர்கள் தானே. நீங்கள் உண்மையிலேயே மனிதர்களா எங்கிட்ட வேறு இனத்தை சேர்ந்தவர்களா எங்களுக்கே தெரியல. இந்த தமிழ்நாட்டில் அனைவரும் தமிழ் குடிகளாக ஒன்றாக இணைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் என் ஊர்லேயே பசுமொன் ஐயா அவருடைய ஃபோட்டோ போட்டு கட்டவுட்லாம் அடிச்சிருக்கிறோம். ஏன் உங்களுக்கு அந்த உணர்ச்சி கூட வராதா? நாங்கள் எப்படி பூலித்தேவன் வெண்ணிக்காலாடி நகமும் கதையுமாக இருந்தார்களோ அதே போல் தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அப்போ கூட பூலித்தேவன் அவருடைய படையில் இருந்த மரவர் சமுதாயம் எல்லாம், பூலித்தேவன் படையில் இருந்த மரவர் சமுதாயம் எல்லாம் ஒரு அவங்களுக்கு கொடுக்குற ஆங்கிலேயர்கள் கொடுத்ததான சன்மானத்துக்காகவும் பதவிக்காக ஓடி இருந்தாங்க. ஆனால் தேவேந்திர குலத்தை சேர்ந்த வெண்ணிக்காலாடியாருடைய அந்த படைகளை திரட்டி அந்த படையை நல்ல திரளாக சேர்த்து பூலித்தேவனுக்கு உற்சாகத்தை கொடுத்து, ஆனாலும் தன்னுடைய குடல் சரிந்தும் மனம் தளராமல் தன்னுடைய குடலை உள்ளே வாரி கொண்டு போட்டு தன்னுடைய கலப்பாகையை கட்டிக்கொண்டு பூலித்தேவனிடம் அவர் நான் வெற்றி செய்து சொல்லுகிறார். அப்போ தன்னுடைய மனைவிக்கே கதறி அழாத பூலித்தேவன் தன்னுடைய வெண்ணிக்கால் அடிக்காக ஒரு பாட்டை பாடி கதறிவோ என்று அழுகிறார். இதுதான் நடந்த சம்பவம். அப்போ உள்ளதெல்லாம் மன்னர் மரவர் ஒற்றுமை அப்படி இருக்குது. இப்போ ஏன் ஏதோ ஒரு நம்ம மரவர் சமுதாயத்தை எல்லாத்தையும் குறை சொல்லல. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இசைக்கு ராஜா, ஆர்பி சௌத்ரி, அந்த டிவியில் வேலை பார்க்கலன்னா ஆர்வங்கிற பையன், அதே போல் ஒரு சில நபர்கள் எத்தனையோ பேர் இமானுவேல் வெற்றி பெற்று செத்தவனுக்கெல்லாம் 144 இடங்களுக்கும் அரசியலாவான்னு கேட்குறாங்க. அப்போ அதை வெட்டி கொலை செஞ்சவங்க யாருன்னு தெரியல. நாங்கள் சமூக இணக்கமாக போக வேண்டும் என்று பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது என்கிற ஒரு முடிவில்
சமமாக போகணும். ஏன்னா நல்ல மனிதர்கள் அங்கே இருக்காங்க. திருமாரண்ணன் இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு அங்கே நல்லா இருக்காங்க. இப்போ கூட இடையில வந்துட்டு இந்த திருநெல்வேலியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஒரு மரபர் சமுதாயத்தை சேர்ந்த ஃபார்வர்ட் பிளாக்ல உள்ள ஒரு அண்ணன் அருமையாக பேசியிருந்தார். அதுதான் நல்ல ஒரு மனித குலத்துக்கு எடுத்துக்காட்டு. அவர் வந்துட்டு நான் இப்படி இல்லை இது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி ஒரு சமூகத்தை ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்கிற அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் அமைதி வேண்டும் என்றால் 2 சமூகமும் ஒன்றாக இணைய வேண்டும். இந்த சமூகம் இணைந்தால் காவல்துறைக்கு அங்கே வேலையே இல்லை. அதனால் இந்த திட்டம் போட்டு ஜாதி வெறிகளையும் இந்த கொலைகளையும் அரங்கேற்றுகிற ஆப்பநாட்டு மரபர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும். அதற்கு செந்தில் மலர் அண்ணன் உண்மைத்தானே சொன்னார், வரலாறு உண்மையத்தான் பேசுகிறார், தப்பாக ஒன்றும் பேசலையே. இந்த எங்களுக்கு 12 ஏக்கர் இளைஞர் குடும்பம் பொறுத்த அந்த இடத்த பற்றி பேசினார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பேசினது உண்மைதான். நீங்கள் யாரும் பேச முன் வர மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, என் வாய்ப்போட்டு சட்டத்தில் கூட எங்களுடைய பெருமாள் பீட்டர் ஐயா மற்ற நிறைய சமூகங்களை ஒன்றா இணைஞ்சு தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. நாங்கள் எப்போதும் உங்களோட கரங்க இருக்க நாங்கள் துடிக்கிறோம். ஆனால் நீங்கள் தான் எங்களை கொலை செய்து சும்மா தூங்கிட்டு எல்லாமே கொலை செய்றீங்க. இதுதான் உங்களுடைய வீரமா? ஒரு ஆம்புலன்ஸ் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லையா? உங்களுக்கு பெற்ற தாய் தகப்பனார்கள் இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா? தேசியமும் தெய்வமும் 2 கண்கள் என்று சொல்லி எல்லா மேடையிலும் பேசுறீங்க. இதை தான் அவர் சொல்லி கொடுத்தாரா? ஒரு அன்போடு பழகுங்க, மற்ற சமூகங்களையும் அரவணைக்கிற ஒரு குணத்தோடு பழகுங்க. இப்படி பழகினால்தான் இந்த தமிழ்நாடு உறுப்பினர் தமிழ்நாட்டை ஆள முடியும். நீங்கள் அப்போ வடுகப்படைகளோடு சேர்ந்து எப்படி பாண்டிய குலத்தை அழித்தீர்களோ அதே போல் இப்போ திராவிட கட்சிகளோடு இணைந்து கொண்டு இந்த சமூகத்தை அழிப்பதற்கு திட்டம் போடுகிறீர்கள். இது எப்போதும் நீங்கள் கைவிடுங்கள். தமிழ் சமூகமாக ஒன்றிணைவோம், அனைவரும் ஒன்றாக இணைவோம். வணக்கம். பேரு எந்த ஊர்? சாமிமலை, கோயம்புத்தூர். நன்றி.